ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தீபத் திருநாள், தீபாவளி. இப்போ இருக்கிற தீபாவளிக்கும் நாம் சின்ன வயசில் கொண்டாடிய தீபாவளிக்கும் நீங்கள் அசை போட்டு பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றது நமக்கு தெரிய வரும் இல்லைங்களா? இப்போ நான் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதாவது நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 70s 80s அவங்களுக்கெல்லாம் சேர்த்தாப்பில் தான் சொல்ல போகிறேன். 70s 80s எடுத்துக்கலாமே, 80s பீரியடில் எடுத்துக்கலாம். அப்போது தீபாவளி அப்படின்னாலே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம மனசில் வந்து ஒரு புத்துணர்ச்சி, ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம். ஏன் சொல்லுங்கள்? நமக்கு நியூ ட்ரெஸ் கிடைக்கும், புது ட்ரெஸ் கிடைக்கும். அதனால் எந்த மாதிரி கலரில் வாங்கலாம், எந்த மாதிரி பேட்டர்ன் டிசைனில் நம்ம வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம மனக்கணக்கு போட்டு வச்சுருப்போம். இப்படி தான் ட்ரெஸ் வாங்கணும், இந்த கலரில் வாங்கணும், இப்படி தான் தைக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? கேர்ள்ஸுங்களாக இருந்தாக்கா இப்படி ஒரு எண்ணம், பாய்ஸுங்களாக இருந்தாக்கா இந்த பேண்ட்டு எடுக்கணும், இந்த ஷர்ட் எடுக்கணும், அந்த ஆக்டர்ஸ் போட்டுக்கிற பேண்ட் மாடலில் நம்ம தைக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு சில காலத்தில் அந்த பீரியடில் இருந்திருக்கு இல்லைங்களா? அதே போல் அம்மா அப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பாவுக்கு வந்து போனஸ் கிடைக்கும், தீபாவளி போனஸ் கிடைக்கும். அந்த பணத்தில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன பொருள் வாங்கலாம், எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்றது அம்மா மைண்டில் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருப்பா. அந்த பணம் வந்தால் இந்த பொருள் வாங்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அவங்களுக்குள்ள ஒரு மனக்கணக்கு இருக்கும். பெரும்பாலானோர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் இப்படி தான் தீபாவளி பற்றிய ஒரு கனவு இருக்கும். தீபாவளி நாள் நெருங்க நாம் வந்து துணி எடுக்க போவோம். அப்பாவுக்கு போனஸ் வந்துடும், நாம் வந்து துணி எடுக்க போவோம். அம்மா வந்து தான் சொல்கிற துணி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு கண் எப்பவுமே ஒரு பக்கம் போகும். நம்ம பார்க்குறது கொஞ்சம் விலை அதிகமானதாக தான் இருக்கும். ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை, கேட்டதை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் 3 பேர் 4 பேராவது இருப்பாங்க. பையன்களுக்கு அப்பா தான் முடிவு பண்ணுவார். ஒரே கலரில் ட்ரெஸ் எடுப்பார், ஒரே கலரில் ஷர்ட்டு, ஒரே கலரில் பேண்ட்டு, இப்படி எடுப்பாங்க. கூட பிறந்த பிரதர்ஸுங்களுக்கு வாய் திறந்து அப்பா கிட்ட கேட்கறது கூட பயம். ஏன்னா அப்பா கிட்ட பயன்றதை விட மரியாதை கலந்த பயம் அதுதான். ஏன்னா அவங்களுடைய ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்றா போல் அவங்க வாங்குவாங்க. ஆக மொத்தத்தில் தீபாவளி அன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டுக்கணுங்கிறது தான் முக்கியமாக கருதப்பட்டு வந்தது. அதனால் அப்பா இஷ்டத்துக்கே விட்டுருவாங்க. மனசில் கொஞ்சம் சஞ்சலம் இருந்தாலுமே சரி பரவாயில்ல, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது இல்லைங்களா? அந்த அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் அப்போ இருந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இருந்ததுங்க. பொண்ணுங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் தனி பிரியம் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா? அப்போது உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம காட்டுறதே கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு ஒரு பட்டுப்பாவாடை கட்டணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவு தான். அந்த காலத்தில் அது ஒரு பெரிய கிரேட் அச்சீவ்மெண்ட்டுங்க. பட்டுப்பாவாடை வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இப்போல்லாம் சர்வசாதாரணமாக எல்லாருமே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பீரியடில் வந்து ஒவ்வொரு வருஷமும் பட்டுப்பாவாடை கிடைக்கணும் கிடையாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மாசப்பட்டதுக்காக ஒரு பட்டுப்பாவாடை ஒரு தீபாவளிக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த பட்டுப்பாவாடை நம்ம நினச்ச கலரில் அமையிறது ரொம்ப அபூர்வம். அதுக்கேற்ற போல் அந்த கலருக்கு ஏற்ற போல் ப்ளவுஸும் அந்த ஜார்ஜெட் தாவணியும், அமெரிக்கன் ஜார்ஜெட் தாவணியும் அமையிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது நமக்கு. உடனே அதை நல்ல டெய்லர் பார்த்து கொடுத்து அதை எப்படி நம்ம தைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும். அந்த பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொண்ணுங்க 2 பொண்ணுங்க வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு தாவணி போடுற பொண்ணுங்க இருக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் அப்பா வந்து டெய்லரை வீட்டுக்கே கூப்பிட்டு வருவாங்க. வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து மெஷர்மெண்ட் அளவெல்லாம் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததை சொல்கிறேன். முக்கால்வாசி எல்லாமே தெரிஞ்ச டெய்லர்ஸ் தான் இருப்பாங்க இல்லைங்களா? அதனால அப்பா டெய்லரையே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அளவெடுக்க வைப்பாங்க. அளவெடுத்து இப்படி தைக்கணும் அப்படி தைக்கணும் நம்ம சொல்லுவோம், அவங்களும் நோட் பண்ணிட்டு போவாங்க. ஒரு வாரம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு தூக்கமே வராது. அந்த பட்டுப்பாவாடை தாவணி தான் நமக்கு கனவுல வந்து போயிட்டு இருக்கும். எந்த டெய்லருமே சொல்கிற நாளைக்கு தச்சு கொடுத்ததாக சரித்திரமே கிடையாதுங்க. இன்னைக்கு தருவாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் வந்திருக்காது. இல்லைம்மா நாளைக்கு தரம்மா அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு நைட்டு தாங்க கொடுப்பாங்க. நம்ம அதை நைட்டு எடுத்து பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மறுபடியும் அதை பார்த்து அதை மடித்து வச்சுட்டு மறுபடியும் தூக்கமே வராது. மறுநாள் காலையில் எப்போ விடியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் காத்திருப்போம். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மறுநாள் புது ட்ரெஸ் போட்டுக்கணும் இல்லையா? விடிகாலையில் எழுந்து தலை குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கணும். அந்த ஒரு எண்ணத்துலேயே நம்ம எல்லாருமே பாதி நேரம் தூங்கவே மாட்டோம். எப்படா பொழுது வெடியும் அப்படின்னு இருக்கும். பையன்களுக்கு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற பையன்களை கேட்டிங்கன்னா எப்படா பொழுது வெடியும், ஏன்னா அவங்களுக்கு பட்டாசு கொளுத்தணும். மோஸ்ட்லி பையன்க தான் ரொம்ப விரும்பி பட்டாசெல்லாம் கொளுத்துவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எப்படா பட்டாசு கொளுத்தணுன்ற ஒரு இதில் தூக்கம் வராது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படா நம்ம நியூ ட்ரெஸ் நாளைக்கு காலையில் போடுவோம் அப்படின்றதுல தூக்கம் வராது.
இப்படி தாங்க நம்ம குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி அமையும். அம்மாங்க என்ன பண்ணுவாங்க, பரபரப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பலகாரங்கள், இனிப்பு, கார வகைகள் எல்லாம் வந்து செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இப்படி முதல் நாளே எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிருங்க. விடிய காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவாங்க. 4 மணிக்கெல்லாம் எழுப்பிட்டு நமக்கு முன்னாடியே அம்மா அப்பாலாம் எழுந்திருந்திருப்பாங்க. எழுந்து தலை குளிச்சுட்டு நமக்கு ரெடி பண்ணுவாங்க. அப்போல்லாம் நல்ல எண்ணெயில் தும்பைப்பூ போட்டு, பச்சரிசி போட்டு, அதாவது எண்ணெய் சூடு பண்ணி இதெல்லாம் போட்டு பொரித்து அந்த எண்ணெயை தான் தலைக்கெல்லாம் தேய்ச்சி கை காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு புளிமார்க் சீக்காய் அப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போல்லாம் சேக்காய் போட்டு தாங்க தலை குளிப்போம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு, விதவிதமான ஷாம்பு. ஒரு ஷாம்பு பிடிக்கலன்னா இன்னொரு ஷாம்பு, அப்படியே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஷாம்பு வெரைட்டியாக போயிட்டே இருக்காங்க. அதனால தாங்க இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி கொட்டிகிட்டே இருக்குது. முடி வளர்றதும் ரொம்ப கம்மியாக இருக்குது, முடி கொட்டவும் செய்யுது. அப்போ நம்ம வாழ்ந்த காலத்துலலாம் தலை குளிக்கணும்னா சேக்காய் பவுடர் போட்டு தாங்க தலை குளிக்க வைப்பாங்க. தலை குளிச்சுட்டு நம்ம புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு, சில பேர் வீட்டில் பழக்கம் எப்படின்னாக்கா ஒவ்வொரு தெருலையும் கோவில், சின்ன பிள்ளையார் கோவிலாவது இருக்கும் இல்லைங்களா, கண்டிப்பாக அந்த கோவிலில் போய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வரணும். விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்து வீட்டில் பூஜை நடக்கும். அந்த பூஜை முடிஞ்ச பிறகு பட்டாசு, பெரும்பாலும் பையன்க தான் பட்டாசு எடுத்துகிட்டு போய் பொழுது வெடிந்தும் வெடியாமலும் அந்த ஒரு பகலும் இருட்டும் கலந்தாப்புல ஒரு இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் போய் நம்ம தான் ஃபஸ்ட்டு வெடிக்கணுன்றதுல அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே இருப்பாங்க. அப்படி தான் கொண்டு போயிட்டு பையனுங்க தான் பட்டாசு வெடிப்பாங்க. கேர்ள்ஸ் என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன வெடிகள் தான், மத்தாப்பு அந்த மாதிரி வெடிச்சுட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க வெடிக்கிறத நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வருவோம். காலையில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உட்காருவோம் பாருங்கள். பலவிதமான ஐட்டங்கள் தட்டில் இருக்கும். ஒரு பக்கம் தாத்தா, ஒரு பக்கம் பாட்டி, ஒரு பக்கம் சித்தப்பா சித்தி, எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருப்பான். மோஸ்ட்லி நம்ம வாழ்ந்ததெல்லாம் கூட்டு குடும்பம் தான். அப்போது வீட்டு நிறைய ஜனங்க இருப்பாங்க. அதுவே தினமே தீபாவளி மாதிரி தான் இருக்கும். என்னதான் வீட்டில் ஒரு சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே தினமும் ஒரு கலகலன்னு தாங்க தீபாவளி மாதிரி தான் இருக்கும். ஆனால் தீபாவளி அன்னைக்கு கேட்கவே வேணாம், இன்னும் அதிகமான கலகலப்போடு இருக்கும். இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு எல்லாரும் பரிமாறிட்டு வீட்டில் உட்காந்துட்டு விதவிதமான பலகாரங்கள் சாப்பிடுவோம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் டிஃபன் ஐட்டம் தான் நிறைய இருக்கும். இட்லி, தோசை, சாம்பார், வடை, சட்னி, பலவிதமான சட்னிகள் இப்படி இருக்கும். அடிஷ்னலாக இதோட கூட அடிஷ்னலாக பூரி, கிழங்கு இதெல்லாம் கூட செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே அடுத்த வேலை உணவு வேண்டான்ற அளவுக்கு நம்மளுக்கு மார்னிங்கே ஹெவியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரிலேட்டிவ்ஸ் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. சம்டைம்ஸ் நாமளே கூட மற்றவங்க வீட்டுக்கு போவோம். எப்படி எடுத்துகிட்டு போவோம், பலகாரங்கள் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கிற பலகாரங்களை கொண்டு போவோம். நம்ம நெய்பர்ஸ் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்போம். அதில் நம்ம புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம பலகாரம் தட்டு எடுத்துக்கிட்டு நம்ம நெய்பர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம் பாருங்கள். அப்போ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அந்த சந்தோஷத்துக்கு எதுவுமே கிடையாதுங்க. நெய்பர்ஸ் வீட்டுக்கெல்லாம் அந்த புது ட்ரெஸ்ஸோடு நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களாம் கேட்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கே உன் ட்ரெஸ்ஸு, ரொம்ப அழகாக இருக்கே, இந்த கலரு, இந்த பட்டுப்பாவோட ரொம்ப அழகாக இருக்குது, இந்த தாவணி ரொம்ப சூப்பராக இருக்கே, இப்படிலாம் சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட செலெக்ஷன் சூப்பராக இருக்கு போல இருக்குது, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்க தான் எனக்கு செய்யும். ஸோ இந்த சந்தோஷங்கள் அன்னைக்கு நம்ம முகத்தில், நம்ம அக்கா தங்கச்சிங்க முகத்தில், நம்ம அண்ணன் தம்பிங்க முகத்தில், அப்பா அம்மா முகத்தில், தாத்தா பாட்டி முகத்தில், நம்ம ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியெல்லாம் இப்போ இருக்கிற தீபாவளி கொண்டாடுறாங்களே அவங்க கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இப்போ இருக்கிற தீபாவளி எப்படி இருக்குன்னா, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ட்ரெஸ்ஸை. முக்கால்வாசி பேர் இப்போல்லாம் ஆன்லைனில் அழகாக வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஃபோனில் பார்த்து அதுலேயே ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணுறாங்களாம். நம்ம எல்லாம் கடை தெருவில் போயிட்டு இந்த கடை வேணாம் அந்த கடை அப்படியெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி போய் ஏதோ கடைசியில் ஏதோ நல்ல கடையில் நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த வழக்கமெல்லாம் மாறி போய் ஆன்லைன்லவே சூஸ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் சூஸ் பண்ணி ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறாங்க. அது வந்து டெலிவரி 1 or 2 days வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்லைனில் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ட்ரெஸ் மட்டும்தான் ஆன்லைனில் வாங்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லைங்க, பலகாரங்களும் ஆன்லைனில் தான் வாங்குறாங்க. ஷாப்புக்கு போயிட்டு, அதாவது வீட்டில் செய்கிற வழக்கமெல்லாம் போயாச்சு, கடையில் போய் வாங்கணுன்ற வழக்கமும் போயாச்சு, எல்லாமே ஆன்லைனில் தான். நல்ல பெரிய ஷாப்பில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த பலகாரங்களும் வீடு தேடி வந்துடுதுங்க டெலிவரிக்கு. ஒரு 1/2 hourல வந்துடும் எல்லாமே. ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாமே ட்ரெஸ்ஸிலேருந்து பலகாரங்கள் வரைக்கும், பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும். பலகாரங்கள் மட்டும் கிடையாதுங்க, பிரேக்ஃபாஸ்ட். நான் சொன்ன பாருங்க, அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டில் விதவிதமான பலகாரங்கள், இட்லி, தோசை, பூரி, இந்த மாதிரி விதவிதமாக சாம்பார், சட்னி, வடை இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ யாரும் செய்கிறதில்ல, ஆன்லைன்லவே. அதனால்
எல்லாமே ஆன்லைனில் வாங்கிடுறாங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து பலகாரங்கள்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் ஆன்லைனில் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட்டாசு கூட ஆன்லைனில் வருதான்னு தெரியல எனக்கு. மேபி அது அது மட்டும் போய் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெளியில். ஏன்னா பட்டாசு ஆன்லைனில் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அது கூட ஆன்லைனில் வாங்கிடுவாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி என்ன பண்ணுவாங்க, என்ன சினிமா ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு அதை முதல்ல பார்ப்பாங்க. பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு வாரம் முன்னாடியே புக் பண்ணிவிடுவாங்க. நான் சொல்கிறது ஒரு வாரம், அதுக்கு முன்னாடி கூட புக் பண்ணுவாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்டில் ஒன்றா கூடி சந்தோஷமாக கொண்டாடுவோம். இப்போ தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் வெளியில் போயிடணும், வெளியில் போகணும். ஆன்லைனில் எல்லாம் வந்த பிறகு எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு பலகாரங்கள் சாப்பிட்டுட்டு டிஃபனும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வெளியில் ஒன்று சினிமாவுக்கு போவாங்க. நியூ ரிலீஸ் சினிமா எல்லாம் வந்திருக்கா அதுக்கு சினிமாவுக்கு போவாங்க. இல்லையா 2-3 நாள் லீவு வரும் இல்லைங்களா தீபாவளிக்கு, அதனால் வெளியில் போகிறதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. தீபாவளிக்கு நம்ம எங்கே போய் செலிப்ரேட் பண்ணலாம். செலிப்ரேஷன்றது வீட்டில் ஒன்றா கூடி கொண்டாடுறதுன்றது தான் அந்த காலம். இப்போ செலிப்ரேஷன்றது வெளியில் போய் ரிசார்ட்டில் உட்காந்துக்கிட்டோ இல்லை வெளியே ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு திருப்பியும் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வருது. இதுதான் செலிப்ரேஷனாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அப்கோர்ஸ் பட்டாசும் வெடிப்பாங்க, காலையிலேயே அதெல்லாம் முடிச்சிருவாங்க. காலையில் முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து அவுட்டிங் எல்லாம் போயிட்டு திருப்பி வந்த பிறகு மறுபடியும் அந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் அதுவும் உண்டு. இப்படி தாங்க இருக்குது இப்போ இருக்கிற தீபாவளியெல்லாம். அப்போ பட்டாசு வெடிக்கும் போது யார் வீட்டில் நிறைய குப்பை அதிகமாக இருக்கோ, பட்டாசு குப்பை, அந்த பேப்பர் குப்பையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க தான் நிறைய பட்டாசு வெடிச்சாங்கன்றது ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டில் தான் பாரு இவ்வளோ வெடித்தோம் அப்படின்றதெல்லாம் அந்த காலத்து பையன்க கிட்ட ரொம்ப பெருமையாக இருக்கும். பசங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. சில பசங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை விட நம்ம தான் நிறைய இருக்கணுங்கிறதுக்காக எல்லா குப்பையும் கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் சேர்த்து வச்சுட்டு பாரு உன்னை விட நாங்கள் தான் நிறைய பட்டாசு வெடித்தோம் அப்படியும் ஒரு தமாஷெல்லாம் நடந்துருக்கிற காலம் அது. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஒருவேளை கிராமமோ இல்லை சின்ன சின்ன டவுன்லேயோ நடக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் இப்போ இருக்கிற பெரிய சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ரிலீஸ் சினிமா இப்படி தாங்க. சினிமாவுக்கு போகிறது, அவுட்டிங் போகிறது, ரிசார்ட்டுக்கு போகிறது, செலிப்ரேட் பண்ணுறது, பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க செலிப்ரேஷன் பண்ணுறது. இங்கே தான் செலிப்ரேஷன், வெளியில் போய் தான் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, வெளியில் போய் தான் கொண்டாடுறாங்க எல்லா பண்டிகையும். அதுவும் தீபாவளி தான் கேட்கவே வேண்டாங்க, எல்லாம் வெளியில் தான். பொங்கல், தீபாவளி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியில் தான். எல்லாம் ஆன்லைனில் முடிச்சுட்டு வெளியில் போயிடுறது அவுட்டிங். இப்படி தாங்க நடந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக பைக்கை எடுத்துக்கிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ஜாய் பண்ணுறது இப்படி தாங்க இருக்கும். அந்த காலத்தில் எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம். கண்டிப்பாக ஒரு பட்டிமன்றம் நடக்கும் டிவியில். அந்த காலத்தில் சொல்கிறேன், இப்போவும் நடக்குது பட்டிமன்றம். அந்த காலத்தில் டிவி போடுவோம், டிவிலையும் ஒரு பட்டிமன்றம் நடக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு எல்லாரும் உட்காந்து அந்த பட்டிமன்றத்தை ரசித்து நாங்கள் பார்ப்போம். இப்போவும் எல்லா சேனல்லையும் பட்டிமன்றம் நடக்குங்க. ஆனால் அதை பார்க்கறதுக்கு வயசானவங்க மட்டும் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து வெளியில் போயிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு சில பேர். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் வீட்டில் வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து ஃபாரினில் இருக்கிறாங்க, ஃபாரின்லேயோ இல்லை வெளியூர்லேயோ இருக்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க தீபாவளி செலிப்ரேஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆன்லைன் தீபாவளி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். அதாவது வீடியோ காலில் தீபாவளி செலிப்ரேஷன். அந்த வீடியோ கால் பண்ணிவிட்டு அவங்க அங்கே வருவாங்க. அவங்களுக்கு தீபாவளி மறுநாளாக இருக்கும். ஆனால் நமக்கு தீபாவளி அன்னைக்கு அவங்க வந்து விஷ் பண்ணுவாங்க. வீடியோ கால்லவே ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறது, செலிப்ரேட் பண்ணிக்கிறது. என்னென்ன செலிப்ரேஷன்? இங்கேருந்தே ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டாக்கா சந்தோஷமாக இருக்குங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னமோ இப்போ ஆன்லைன் தீபாவளி, இது வீடியோ கால் தீபாவளி. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் தீபாவளி. பெரும்பாலும் இப்போ முக்கால்வாசி பேர் எல்லார் வீட்லேயும் இந்த வீடியோ கால் தீபாவளி தாங்க நடக்குது. இது ஒரு பக்கம். ஒரு சிலர் முற்போக்கு சிந்தனை இருக்கிறவங்க, கொஞ்சம் ஹெல்பிங் நேச்சர் இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, தீபாவளி அன்னைக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம், ஒரு ஹோமில் போய் குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ ஏதோ அவங்களோட அந்த குழந்தைங்களோட இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. அப்படி அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பலவிதமான மக்கள் வந்து இந்த மாதிரி தாங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாரம்பரியமாக கொண்டாடுவோம் அந்த தீபாவளி காணாமல் போயிடுச்சுங்க. தீபாவளி வந்து ஒரு சாதாரண நாள் போல தான் எனக்கு தெரியுது இப்போ இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா. அப்போல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் வெடி சவுண்டெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும். பாரம்பரியமாக நம்ம கொண்டாடணும் பாருங்கள், அந்த தீபாவளி இல்லை இப்போது. அந்த பரபரப்பே இல்லை இப்போது. இப்போ வேறு விதமாக இருக்குது அந்த பரபரப்பெல்லாம், வேறு விதமான பரபரப்பு. எங்கே அவுட்டிங் போகலாம், எங்கே வெளியில் போகலாம், எங்கே சினிமா போகலாம், எந்த மூவிக்கு போகலாம். இப்படி தீபாவளி எல்லார் வீட்லேயும் நம்ம கொண்டாடுறோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எல்லாம் டிவியில் தாங்க கொண்டாடுறாங்க தீபாவளி.
பட்டாசு வெடிக்கிறதுல இருந்து ஒரு விளம்பரத்துல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவில தான் முக்கால்வாசி தீபாவளியாவே இருக்கு. டிவியை பார்க்கும்போது தான் சில பேருக்கெல்லாம் வந்து அதாவது மகனோ மகளையோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வீட்டில் பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா, யாருமே இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் தீபாவளி டிவியில் பார்த்தா தாங்க தீபாவளி. டிவியில் வந்து சில பேர் வந்து தீபாவளி கொண்டாடுறாங்க இல்லையா, நடிகர்கள்னு அவங்கள தானே பேட்டி காண்றாங்க, தலை தீபாவளி அப்படி இப்படி. அவங்க தீபாவளியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி தான் நம்ம தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். டிவியை பார்த்துக்கிட்டு அங்கே டிவியில் தான் தீபாவளியே நடக்குது. டிவியில தான் தீபாவளியே கொண்டாடுறாங்க. கமர்ஷியல் தீபாவளி அவங்க கொண்டாடுறது. அந்த கமர்ஷியல் தீபாவளியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சாதாரணமா பாரம்பரியமா நம்ம கொண்டாட வேண்டிய தீபாவளியை டிவியில கமர்ஷியல் தீபாவளி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து நம்ம பொழுத போக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு மன வருத்தமும் இருக்கும். ஐயோ, நம்ம பிள்ளைங்கள்லாம் தூர தேசத்துல இருக்கிறாங்களே, அவங்களோட நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியலையேன்ற சில பேர் மன வருத்தத்தோடு இருப்பாங்க இல்லைங்களா, அதுவும் இருக்கும். ஸோ மக்கள் பலவிதமான எண்ணத்தோட தாங்க இந்த தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரியவங்க வீட்டில் சொல்லுவாங்க, தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மாவோ சொல்லுவாங்க, தீபாவளி நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது அர்த்தம் புரியாமல் எந்த ஒரு பண்டிகை நம்ம செலிப்ரேட் பண்ணதில்லை. அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து தீபாவளி எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் நீங்கள் யாராவது கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. குழந்தைங்களுக்கு எதுக்கு செலிப்ரேட் பண்றோம் தெரியாது. தீபாவளி செலிப்ரேட் எதுக்கு பண்றோம்? பட்டாசு வாங்குறதுக்கு செலிப்ரேட் பண்றோம், ட்ரெஸ் வாங்குறதுக்கு செலிப்ரேட் பண்றோம், சினிமாக்கு போறதுக்கு செலிப்ரேட் பண்றோம், இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அதனோட முக்கியத்துவம், அந்த ஒரு பண்டிகையோட முக்கியத்துவம் தெரியாமலே நிறைய குழந்தைங்க வளர்றாங்க. அதை நம்ம வந்து அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பாரம்பரியம் ரொம்ப அற்புதமான பாரம்பரியங்க. அந்த பாரம்பரியத்தை மறந்துட்டு எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன்லவே எல்லாமே வாழ்க்கையே ஆன்லைன்ல தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய பாரம்பரியத்தை, நம்மளுடைய கல்ச்சரை நம்ம குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எதுக்கு நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்றத நம்ம சின்னதாக சொல்லலாம். இந்த விஷயத்துக்காக தான் நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம குழந்தைங்க சொல்லி வளர்க்கலாம். அதனால தான் நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வந்து பாரம்பரியமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்த தீபாவளி இப்போது ஆன்லைன் தீபாவளி ஆயிடுச்சு. ஆன்லைன் தீப ஒலியை தான் நம்ம வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எல்லாரையுமே சொல்லலை, பெரும்பாலானோர் வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒன்னா கூடி சந்தோஷமா கொண்டாட வேண்டிய ஒரு தீபாவளியை எல்லாரும் வெளியில போய் கொண்டாடுறாங்க. இது வந்து நம்ம மனசுக்கு உண்மையாவே நம்ம மனசுக்கு மகிழ்ச்சி தருதா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்ந்த காலம் வந்து அது ரொம்ப பொற்காலம் தான் நான் சொல்லுவேன். நம்ம எல்லாம் ஒன்றா கூடி மகிழ்ந்து கொண்டாடின தீபாவளி இப்ப இருக்கிற ஜெனரேஷன், இப்ப இருக்கிற குழந்தைங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது தீபாவளினா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு பேரண்ட்ஸ் சொல்லணும், என்கரேஜ் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து நம்ம அந்த பழங்கால ஒரு பண்பாடை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க முதல்ல மாறணும். இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்லாம் அவங்களுக்கே தெரியாது எதுக்கு தீபாவளி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல மாறணும். அவங்க மாறி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நாம் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பண்டிகையிலையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தையும் அந்த பண்பாட்டை அந்த கலாச்சாரத்தை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம தெரியப்படுத்தி அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொஞ்சமாவது பின்பற்றலாம் அப்படின்றது ஒரு சின்ன சஜஷன். அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.